Hello guys, welcome back. This is JEE Mains 2024 question solving session on physics. கேள்வி கேட்கப்பட்ட தேதி 4/4/2024 ஷிஃப்ட் நம்பர் 1. சாரி ஃபார் த டிலே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட்டில் செஷன் நம்பர் 2 அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செஷன் நம்பர் 1ல் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ கம்ப்ளீட்டாக லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் ரெஃபர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டால் ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி கிராஷ் கோர்ஸ் ஆர் எனி கம்ப்ளீட் சிலபஸ் ரிவிஷன் எல்லாத்துக்குமான என்கொயரி போயிட்டுருக்கு. யூ கேன் ஃபில் த என்கொயரி ஃபார்ம். அவர் டீம் வில் கம்யூனிகேட் யூ என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்குள் போகலாம். ஸோ மூவிங் டு த கொஸ்டின். If 5 identical convex lenses are kept close to each other so that the equivalent power of the system is 25D, then find the focal length of each lens. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது 5 லென்ஸ் இங்கே ஒன்றாக இருக்குது. அதோட ஈக்குவலன்ட் பவர் 25 அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் பர் பவர் 5 அப்படின்னு போட்டிங்கன்னா தட் would be 5 டயாப்சர். ஒவ்வொரு லென்ஸுக்கு 5 டயாப்சரு. அப்போ ஃபோக்கல் லென்த்துன்னு எடுக்கும்போது ஸோ பவர் விச் இஸ் ஈக்குவல் டு 5 டயாப்சரு. பவர் இஸ் நத்திங் பட் 1/f இல்லையா, ஃபோக்கல் லென்த்து விச் இஸ் ஈக்குவல் டு 5. தென் f ஈக்குவல் டு 1/5ன்னு போட்டிங்கன்னா 0.2 மீட்டர் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சரோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது 0.2 மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்டு 100ன்னு போட்டால் சென்டிமீட்டராக மாறும். ஸோ தட் இஸ் லைக் 20 சென்டிமீட்டர். ஸோ மை ஆன்சர் இஸ் 20 சென்டிமீட்டர். அதை தான் இந்த கொஸ்டினில் பார்த்துருக்கோம் பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 24 ரே ஆப்டிக்ஸ். அதன் பிறகு த சேஞ்ச் ஆஃப் 40 டிகிரி இன் செல்சியஸ் ஸ்கேல் இஸ் ஈக்குவலன் டு வாட் டிகிரி இன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் ஃபார்முலான்னு சொல்லும்போது C/5 விச் இஸ் ஈக்குவல் டு F - 32/9. சாப்டர் நம்பர் 11 தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் வரக்கூடிய கொஸ்டின். ஸோ சிங்கிறது 40/5, F - 32/9. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸில் 5 8 40. அந்த 8 இந்த 9 மல்டிப்ளை பண்ணால் 72 ஈக்குவல் டு F - 32. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் F ஈக்குவல் டு 114 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆனால் அந்த ஆன்சரே இல்லை. ஆனால் 72ங்கிற ஆன்சர் இருக்குது, பட் 114ங்கிற ஆன்சரே கிடைக்கல. அப்போ தான் இதில் என்ன அர்த்தங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். F - 32வின் மதிப்பு எவ்வளோங்கிறத நீங்கள் கேட்டிருக்காங்க. அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, வாட் டிகிரி இன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 40 டிகிரிங்கிறது ஃபாரன்ஹீட்டில் வரும்போது ஈக்குவலன்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கேட்டிருக்கிறது F உடைய மதிப்பான 140 இல்லை, F - 32 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படிங்கிற மதிப்பான இங்கே 72 ஃபாரன்ஹீட்டுங்கிறது. ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறனால நான் இங்கே 72 கொடுத்துட்டேன். ஒருவேளை இங்கே 114ங்கிற விஷயத்தையும் நான் இங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, 114 தான் கரெக்டுன்னு போடக்கூடாது. அங்கே ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸ்கேல் பேசிஸில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவலன்ஸான 72 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பதே இதற்கான சரியான விடையாக இருக்கும். சரிங்களா, அடுத்து கொஸ்டின் பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 9 சாலிட்ஸ். அதை பேஸ் பண்ணக்கூடிய ஈஸியான கொஸ்டின். தி எலாங்கேஷன் காஸ்ட் பை a load of 3 Newton in a wire is A. When 2 force is applied on the same wire, elongation is B. சேம் ஒயருங்கிற வார்த்தையை கொடுக்கும்போது எப்சிலான் யங்ஸ் மாடுலஸ் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். லென்த்தை கூட அவங்க எதுவும் குறிப்பிடலை. அவங்க குறிப்பிடாதனால L1 = L2ங்கிறதே நாமளே எடுத்துக்கலாம். ஏரியா 1 which is equal to ஏரியா 2 அப்படின்னு இந்த மூணுத்தையும் நாமளே முதல்ல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வாட் லோட் வில் பி ரெக்வயர்டு ஃபார் த எலாங்கேஷன் ஆஃப் 3A - 2B அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்குது. முதல்ல ஏவோட வேல்யூ அப்புறம் பியோட வேல்யூ போட்டு 3A 2Bன்னு கண்டுபிடிக்கணும். பரவாயில்ல. ஸோ del which is equal to FL/AE, del L1 = F1 L1/A1 E1. இந்த del 1ங்கிறது தான் என்ன, A which is equal to ஃபோர்ஸுடைய மதிப்பு 3, லென்த்து ஏரியா யங்ஸ் மாடுலஸ் எதுவுமே கொடுக்கல, அதனால் L1 A1 E1 வைக்கிறோம். லைக்வைஸ் டெல்டா L2 அப்படிங்கிறது தட் இஸ் B which is equal to அதனோட ஃபோர்ஸ் F2 என்பது 2, மீதி இருக்கக்கூடிய L2 A2 E2 இதை வைக்கிறோம். 3A - 2B which is like 3 into A ஓட வேல்யூ 2 into B ஓட வேல்யூ. ஸோ 3 into A is like 3L1/A1 E1, B உடைய மதிப்பு 2L/AE. அப்போ 3 3 9 into L/AE, 2 2 4 into L/AE. அப்போ என்ன செய்யலாம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா, 9 - 4 into L/AE அப்படின்னு போட்டால் 5L/AE அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ 5 into L/AE. அப்போ இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். இங்கே 3A - 2B அப்படின்னு போடும்போது 5 into L/AE அப்படின்னு போட்டால் இந்த பாக்கி இருக்கக்கூடிய வேல்யூ 5. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார் 5 அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் அதை கூட நான் இப்போ கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். இங்கே 3A - 2B இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் 9 - 4 into L/A into E.
இங்கே அது மைனஸ் பண்ணால் 5L டிவைடட் பை ஏஇ. எல் கட்டு, ஏஇ கட்டு. அப்போ இந்த 9 மைனஸ் 4ங்கிறதே ஆல்ரெடி என்ன 3A மைனஸ் 2B தான் இல்லையா? ஸோ தட் இஸ் லைக் இந்த வேல்யூஸை கட் பண்ணோம் அப்படின்னா 5 அப்படிங்கிற வேல்யூ மிஞ்சுது. ஸோ தட் இஸ் மை ஆன்சர். ஏன்னா டேரெக்டாக ஆன்சரை கொடுக்கணும்னு இல்லாமல் இந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அடுத்ததாக, a mass m is dropped on the ground from a height h. It is rebound to a height of h/2 after hitting the ground. ஸோ ஒரு பால் ஒரு ஹைட்லேருந்து இங்கே ஜம்ப் ஆகி தரையில் விழுது. விழுந்ததுக்கப்புறம் அது போகக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆனது ஹெச்லேருந்து பாதியாக இருக்குது. ஸோ இது என்னோட சம்மோட ஃபஸ்ட்டு பேஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் த லாஸ் இன் எனர்ஜி டூரிங் த ஃபஸ்ட் டைம் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அண்ட் ஆல்சோ த ஸ்பீட் வித் விச் இட் ஹிட் த கிரவுண்ட் ஃபார் தி செகண்ட் டைம். ஸோ அப்போ நம்ம எனர்ஜி லாஸ் இன் எனர்ஜியும் கண்டுபிடிச்சாகணும், வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சாகணும். ஸ்பீடுன்னு கேட்டிருக்கிறது அதுதான். ஸோ எனர்ஜியோட ஃபார்முலான்னு சொல்லும்போது m/g/h. அதில் h/2 இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா செகண்ட் டைம் லாஸ் இன் எனர்ஜி டூரிங் த ஃபஸ்ட் டைம் அண்ட் ஹிட்ஸ் த செகண்ட் டைம் அப்படின்னு போதும்போது ஃபஸ்ட்டு ஈங்கிறது m/g/h. அதுவே இ டேஷ் அப்படின்னு சொல்லும்போது m/g/h டிவைடட் பை 2. ரெண்டுத்தையும் டெல்டாவில் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் அரை தட் இஸ் ஈக்குவல் டு mgh/2. அப்போ இந்த கொஸ்டின் ஓவர். ஏன்னா இங்கே h/2ங்கிறதுனால அது முடிஞ்சிச்சு. ஒருவேளை இது h/3 இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போது mgh மைனஸ் mgh டிவைடட் பை 3. அப்போ 1 மைனஸ் 1/3 அப்படின்னா 2mgh, அதாவது 2/3 அல்லவா? ஸோ 2/3 mghன்னு வந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அவ்வளோ ஈஸியாக அவாய்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப காஷியஸாக பார்க்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் ஆல்சோ த ஸ்பீட் வித் விச் இட் ஹிட் கிரவுண்ட் ஃபார் த செகண்ட் டைம். செகண்ட் டைம் ஹிட் ஆகும்போது இங்கே சேஞ்ச் இன் ஸ்பீட் அவங்க டெல்டா வி கேட்கல, வெறும் வி டேஷ் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக ஃபார்முலா 2gh. when the value of hங்கிறது h/2 ஆக இருக்கும்போது 2ம் 2ம் கட்டாயி ஸ்கொயர் ரூட் ஆஃப் gh. ஸோ அது ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் gh எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 2 காம்பினேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் mgh/2 ஒரு காம்பினேஷன், mgh/8 ஒரு காம்பினேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ would be the correct answer அப்படிங்கிறது அதுலேருந்து நம்ம பார்க்கணும். சரியா? அடுத்ததாக, if the electric field vector at a point in an electromagnetic wave, chapter number 23 wavesல வரக்கூடிய question, is given by E equal to 40 cos omega t minus zc I vector, then the corresponding B vector will be like equal to what? So C which is equal to E divided by B அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நான் Bங்கிறத எடுக்கும்போது E divided by Cன்னு வந்துடும். Eயோட வேல்யூ ஆல்ரெடி இருக்குது 40. ஸோ 40 கீழ் 3 × 10 to the power of 8. அப்போ இது என்ன நல்லதுனா 40 கீழ் 3 × 10 power minus 8. அப்போது 40 கீழ் 3 × 10 power minus 8 எங்கெங்கெல்லாம் இருக்குது? 2, 3, 4. 4 ஆன்சரு 40 கீழ் 3 தான் இருக்குது. இப்போ நம்ம எதை வச்சு இந்த ஆன்சரில் நம்ம கரெக்ட் பண்ணுறது? சரி, காஸ் ஒமேகாவோட வேல்யூவில் எதாவது சேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்தா ரைட். இது ரெண்டுத்துலேயும் j+k இருக்குது, j-k இருக்குது. இந்த ரெண்டு வெக்டார்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். இது ஜேவாக இருக்கணும் அல்லது கேவாக இருக்கணும். இது எப்படி ஜேவாவோ கேவாவோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போதான் கரெக்டாக பார்க்கணும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட கான்செப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கன்சிடர் திஸ் அஸ் மை எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு பேரலாக இருக்கும். ஸோ அதுக்கு z டைரெக்ஷனில் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கும். ஆஸ் பர் கான்செப்ட் என்னென்னா, ஈயும் பியும் பர்பண்டிகுலராகத்தான் இருக்கும். அதே மாதிரி பர்பண்டிகுலர் டு வேவ்ஸ் அப்படிங்கிறது இதில் கணக்கு. ஸோ வேவோட வெலாசிட்டி சி ஒரு பக்கம் இருக்கும், ஈயோட வெலாசிட்டி ஆல்ரெடி ஐ டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ ஐக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா த வேல்யூ ஆஃப் பி இஸ் ஜே தான் இல்லையா? ஐக்கு ஈக்கு பெர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய பிங்கிறது ஜேவாக தான் இருக்கும். ஸோ ஐம் டேக்கிங் திஸ் வேல்யூ ஆஃப் ஜே வெக்டர் அப்படிங்கிறத எடுக்கும். சின்ஸ் electromagnetic field is perpendicular to magnetic field, electric field is perpendicular to magnetic field 90 degree அப்படின்னா இது ஐயில் இருக்குது, அப்போ இது ஜேல இருக்கும். அவ்வளோதான். 90 டிகிரின்னு போட்டிங்கன்னா என்ன கணக்கு? திஸ் இஸ் மை எக்ஸ் ஐ வெக்டார், திஸ் இஸ் மை ஒய் ஜே வெக்டார் அப்படிங்கிற கணக்கில் யூ ஹேவ் டு சூஸ் திஸ். இந்த கொஸ்டினுக்கு ஏதாவது ஃபார்முலாவோ இல்லை ஏதாவது சப்ஸ்டியூஷனோ இருக்கான்னு பார்த்தா இல்லை. கம்ப்ளீட்டாக டீப்பாக கன்செப்ஷுவலாக போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கவும் முடியும். அடுத்ததாக, if a particle moving at a constant acceleration travel time 1 in nth second and 115 in n plus 2th second, then its acceleration is what? அப்போ acceleration எடுத்தும் காமனாக தான் இருக்கும். Sn equal to u plus a into 2n minus 1 102. Sn plus 2 which is equal to u plus a by 2. இந்த nக்கு பதிலாக n plus 2 minus 1 equal to 115ன்னு போட்டோம்னா 2 into n 2n 2 2 4 minus 1 அப்படின்போது 2n minus 3 equal to 115. இப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டத்தையும் we have to மைனஸ். ஏன் இதை நான் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரெண்டு வேல்யூமே அவைலபிளாக இருக்குது. ஏன் சார் நான் ஒரு வேளை இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணக்கூடாது இல்லையா? Sn டிவைடட் பை Sn + 2 அப்படின்னு போட்டு u + a by 2 into 2n minus 1
இங்கே u ப்ளஸ் a பை 2 இன்ட்டு 2n மைனஸ் 3 இப்படியே சார் நான் போடக்கூடாதுன்னு போட்டால் இதுலேருந்து என்னால் யூவை கட் பண்ணிட முடியும். யூவும் தெரியாது ஏவும் தெரியாது, அப்படியே இருந்தாலும் ரெண்டும் கட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸிங் எஸ்என் மைனஸ் எஸ்என் ப்ளஸ் 2 அதான் மைனஸ் பண்ணும்போது 2n மைனஸ் 1 மைனஸ் 2n மைனஸ் ஆஃப் 2n மைனஸ் 3 இங்கே மைனஸ் உள்ளார போகும்போது மைனஸ் 2n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும் மாறுது, விச் இஸ் ஈக்குவல் டு 102 மைனஸ் 115. ஸோ தட் வுட் பி லைக் 2n கேன்சல் 3 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 102 மைனஸ் 115 மைனஸ் 12.5. இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆகலாம், இல்லை இந்த 2 2 இங்கேயே கேன்சல் ஆகும்போது a ஈக்குவல் டு மைனஸ் 12.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ சின்ஸ் த ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ், ரிட்டார்டிங் ஆக்சலரேஷனாக இருக்குது, இட் இஸ் நத்திங் பட் யுவர் ரிட்டார்டேஷன். உங்களுக்கு ஆன்சர் படி 12.5 டேரெக்டாக அதோட மேக்னிடியூடு மட்டும் கொடுத்ததுனால செக் பண்ணுறோம். ஒருவேளை இங்கே மைனஸ் 12.5ங்கிற ஆப்ஷன் இருந்தால் அப்போது டேரெக்ஷனையும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த வேல்யூ தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது இந்த கொஸ்டினுக்கான ரூட் மட்டுமே, அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா என்ன காரணம்னா, நான் இங்கே எஸ்என் மைனஸ் எஸ்என் ப்ளஸ் 2 கொடுத்துருக்கேன். நான் ஏன் எஸ்என் ப்ளஸ் 2 மைனஸ் எஸ்என்னு கொடுக்கக்கூடாது? அப்படி கொடுத்தா இந்த பிரச்சனையே தீர்ந்து போயிடும் இல்லையா? இந்த பிரச்சனை ஈஸியாக என்ன போயிடும், ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும். எப்படி? இங்கே 2n மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் 2n ப்ளஸ் 1 அப்படின்னு போகும்போது அப்போ எனக்கு இங்கே மைனஸ் வந்திருக்கும். இங்கே 115 மைனஸ் 102ன்னு கொடுக்கும்போது இங்கே வெறும் ப்ளஸ் தான் வந்துடும். அப்போவுமே கூட இந்த மைனஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். தென் இட் பிகம்ஸ் ரிட்டார்டேஷன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம காம்பினேஷனாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெண்டுத்தையும் நான் ப்ளஸ் பண்ணாலும் n ப்ளஸ் 2 மைனஸ் என்னன்னு போட்டாலும் எஸ்என் மைனஸ் எஸ்என் ப்ளஸ் 2 என்று நான் போட்டாலும் வரக்கூடிய ஆக்சலரேஷன் என்பது நெகட்டிவில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதற்கான ஆன்சர் மைனஸ் 12.5 தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். திஸ் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 3. அடுத்து the PT diagram of an ideal gas having densities rho 1 rho 2 rho 3. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் பேசிக்காகவே நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, எதில் எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எக்ஸ் டைரக்ஷன்லேயே அதிகமாக இருக்குது, ஒய் டைரக்ஷன்லேயே அதிகமாக இருக்கணும். ஸோ எக்ஸை விட என்ன பண்ணோம், நமக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற டிஸ்டன்ஸை விட ஒய் ஆக்சிஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ நமக்கு வேல்யூ அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படிலாம் நம்ம வந்து குருட்டாம்போக்கில் போகக்கூடாது. டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் போது பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி. பிவிங்கிறது இந்த டி இங்கே பாட்டமில் வரணும், ஏன்னா இங்கே பியும் டியும் தான் இருக்குது. ஸோ பி பை டி ஈக்குவல் டு எம் பை வி இன்ட்டு ஆர்டி. எம் பை வினா என்ன, டென்சிட்டி. ஸோ பி பை டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லைக் வாட், டென்சிட்டி. அப்போ டென்சிட்டி 1/1 கண்டுபிடிப்போம். ஸோ 1 2 3 4 1 2 3 4ன்னு போடும்போது ஐ எம் ஜஸ்ட் கிவிங் திஸ் வேல்யூஸ். எடுக்கும்போது ஒய் ஆக்சிஸ் படி 4, எக்ஸ் ஆக்சிஸ் படி 3, தட் இஸ் 1.3 ஃபார் ரோ 1. அடுத்து ரோ 2 செக் பண்ணும்போது ஐ நீட் டு கிவ் ஹியர் லைக் திஸ். ஒய் ஆக்சிஸில் 3 டிவைடர் பை இங்கே 3 பாயிண்ட் சம்திங், 3க்கு மேலே தான், ஒரு 3.5ன்னு போட்டாலே லெஸ் தென் 1, தட் இஸ் ரோ 2. மூணாவதாக இந்த ரோ 3 4 இங்கே கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது திஸ் இஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ் 4, இங்கே சாரி ஒய் ஆக்சிஸ், நம்ம ஒய் ஆக்சிஸ் தான் கால்குலேட் பண்ண முடியும், சாரி. ஸோ தட் இஸ் லைக் 3.5 டிவைடட் பை 3 அப்படின் போது கிட்டத்தட்ட 1.1 சம்திங் அப்படின்னு வரும். லைக்வைஸ் இங்கே 2 டிவைடட் பை 4 தட் இஸ் ப்ராபப்ளி ஈக்குவல் டு 0.7 0.5. அப்போ இதில் அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூனா ரோ 1 ரோ 2 அதுக்கப்புறமா ரோ 3. இந்த ஆர்டர் படி ரோ 1 இஸ் கிரேட்டர் தென் ரோ 2, ரோ 2 இஸ் கிரேட்டர் தென் ரோ 3 அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆன்சர்ஸ் கொண்டு போகிறோம். ஏன்னா இந்த 1 2 3 4ங்கிற இந்த மேக்னிடியூட் இந்த ஸ்கேலிங்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதை நம்மளாக தான் இமேஜினரியாக என்ன பண்ணணும் பார்க்கணும். பார்த்து நம்மளே கையில் வச்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரில் டெஸ்ட் எழுதும்போது அது இன்னும் கஷ்டம் உங்களுக்கு. மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்டேஷனரி வேவ் இஸ் y ஈக்குவல் டு 2a sin 2pi nt by lambda cos 2pi x by lambda அப்படின்னு சொல்லும்போதே இந்த ஈக்குவேஷனில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். டைமென்ஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது எல், டைமென்ஷன் ஆஃப் என்னங்கிறது எல்டி பவர் -1, டைமென்ஷன் ஆஃப் என்டி இஸ் எல், டைமென்ஷன் ஆஃப் என் பை லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ என்ன சொல்கிறது, சாப்டர் நம்பர் 2ல் இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்கப்படுங்கிற மித்தே இப்போ உடஞ்சி போய் நம்ம நாட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னாங்க 4 கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், 4 ஆப்ஷனையும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே டயரிங்கான ப்ராசஸாக தான் இருந்துச்சு இந்த JEE செஷன் 2, எஸ்பெஷலி தி செஷன் 2 ஆன் JEE 2024 ரொம்பவே ஒரு டயரிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஏன்னா இது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கொண்டு வரவே முடியல.
நிறைய நம்ம வந்து எஃபோர்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியல. ஸோ let us go to the problem. y equal to a sin omega t into cos kx அப்படின்னு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா the value of a is 2a, omega which is equal to 2 pi n divided by lambda, cos k ன்னு சொல்லும்போது 2 pi divided by lambda into x, omega into t இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி வர்றது ஒமேகா which is equal to 2 pi n by lambda அப்படின்னு சொல்லும்போது இங்கே லேம்டாங்கிறது மீட்ரு, ரைட்டா. அப்போ ஒமேகாங்கிறது ரேடியன் பர் செகண்டாக இருக்கணும் அப்படின்னா இங்கே மேலே என்னவாக இருக்கணும், மீட்ரு பர் செகண்டுன்னு இருந்தால் தான் இந்த மீட்ரு கட் ஆகும்போது இந்த 2 பையை மல்டிப்ளை பண்ணுறோம், தென் இட் பிகம்ஸ் ரேடியன் பர் செகண்ட். ஸோ த வேல்யூ ஆஃப் n மஸ்ட் பி மீட்ரு பர் செகண்டாக இருக்கணும். ஸோ த வேல்யூ ஆஃப் n இஸ் LT பவர் -1 அப்படிங்கிறது முதல் ஸ்டெப்லேயே நம்ம எடுத்துட்டோம். ஸோ எடுக்கும்போதே முதல் ஸ்டெப்பில் டைமென்ஷன் ஆஃப் nங்கிறது LT பவர் -1. ஓகே, இங்கே அதே போல் KX அப்படின்னு சொல்லும்போது கேங்கிறது ரேடியன் பர் மீட்ரு, ரேடியன் பர் மீட்டரோட எதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா இட் பிகம் ரேடியனாக மாறினா இன்ட்டு மீட்டரை மல்டிப்ளை பண்ணேன். ஸோ அப்போ எக்ஸுங்கிறது டெஃபினெட்லி டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், அதுவும் நமக்கு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மெட்டாஃபியல்னா டைமென்ஷன்லி தட் இஸ் கேபிட்டல், அப்போ அதுவும் கரெக்ட். த டைமென்ஷன் ஆஃப் NT இஸ் L, என்னங்கிறது மீட்டர் பர் செகண்டுன்னு தெரிஞ்சு போச்சு, டீங்கிறது டைம் செகண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு செகண்டுன்னு சொன்னால் மீட்டர், தட் இஸ் கேபிட்டல் L. அப்போ இது மூணுமே கரெக்டுனா நாலாவது தான் தப்பாக இருக்கணும். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிடுறது நல்லது. n டிவைடட் பை லேம்டா which is equal to t, என்னங்கிறது மீட்டர் பர் செகண்டு டிவைடட் பை லேம்டா அப்படின்னு போடும்போது இங்கே மீட்டர் கட் பண்ணால் 1/s தட் இஸ் t பவர் -1. ஆக்சுவலாக டீன்னு போட்டிருக்காங்க, இது t பவர் -1ன்னு போட்டிருந்தாங்கன்னா இது கரெக்ட். அதுக்கு பதிலாக இங்கே l பவர் -1 போட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் 4 ஆப்ஷன்ஸையும் நம்ம சூஸ் பண்ணி ஆன்சரை சால்வ் பண்ணுறதுங்கிறது நமக்கு மட்டும் நல்லதில்லை, இது அடுத்தடுத்த ப்ராக்டிஸில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம், இதுவுமே கூட கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் தான். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ஒயர் ஆஃப் எ பிளாட்டினம் ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர் அட் த ஐஸ் பாயிண்ட் அண்ட் ஸ்டீம் பாயிண்ட், இது ரெண்டு தான் முக்கியமான வார்த்தை. 8 ohms and 10 ohms. After inserting in a hot bath of temperature 400 degrees Celsius, the resistance of the platinum wire will be equal to what? ஸோ பொதுவாக ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒரு டெம்பரேச்சர்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம R is proportional to R0 into 1 plus alpha T. இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொபோஷனல் டு டீன்ட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே நமக்கு 2 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் மூணாவதாக ஒரு 400 டிகிரி செல்சியஸ். கொஸ்டின் பார்க்கும்போது அதனால தான் நமக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அதான் வேறு கோணம் சால்வ். R0 ஈக்குவல் டு 8 ஓம்ஸு, R100 ஈக்குவல் டு 100 ஓம்ஸ். அது என்ன R0 ஐஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது 0 டிகிரி செல்சியஸ், ஸ்டீம் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது 100 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் 100. T dash which is equal to 400 டிகிரி செல்சியஸில் என்னோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அதுதான். ஸோ R which is equal to R0 into 1 plus alpha into delta T. இந்த R இங்கே போச்சுன்னா R minus R0 equal to 1 plus alpha T. ஸோ R minus alpha is directly proportional to டெல்டா டி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். அப்படி நம்ம எடுக்கும்போது முதல்ல நாம் பார்த்த ஐஸ் பாத்துங்கிறது என்ன, 10 - 8. ஸ்டீம் பாயிண்ட்டை பேஸ் பண்ணும்போது 10 - 10. இந்த இடத்துல 100க்கான காரணம் ஐஸ் பாயிண்ட்லேருந்து ஸ்டீம் பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர்னால் ஸ்டீமுங்கிறது 100 டிகிரி செல்சியஸ், ஐஸுங்கிறது 0. இது ரெண்டுத்தையும் டெல்டா டி பண்ணால் என்ன வரும், 100 - 100 which is equal to 100. அதான் நம்ம போட்டாச்சு. அதுவே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, the same bath in a hot water ஒரு 400 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஹாட் வாட்டருக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய R டேஷு திஸ் இஸ் -8. இப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு நிறையா குழப்பத்தை ஏற்படுத்தும். எப்படி நான் இங்கே வந்து -8 போடுவேன், ஏன் நான் இந்த இடத்துல -10 போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். ஏன்னா R டேஷுங்கிறது புது ரெசிஸ்டன்ஸு. ஸோ லைக் R டேஷ் which is equal to R into 1 plus alpha T. அந்த ஆல்ஃபா டீயில் இந்த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் 400 டிகிரிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே, நான் ஏன் இந்த R டேஷ் மைனஸ் ஆறுங்கிற இடத்துல 8ங்கிறத போடணும், நான் ஏன் 10 போடக்கூடாது? அதுக்கும் ரீசன் இருக்கேன். 8 ஓம்ஸுங்கிறது என்னென்னா 0 டிகிரியில் 100 டிகிரியில் 10 ஓம்ஸ் நம்ம ஸ்டீம்லேருந்து வெளியில் எடுத்து நேச்சுரல் டெம்பரேச்சரான 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து வந்து அதுக்கப்புறம் 0க்கு வந்து அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறோம், ஹாட் பாத்துக்குள்ளே வைக்கிறோம். ஸோ அதனால் என்ன செஞ்சாகணும், நம்ம ஐஸ் பாயிண்ட்டோட வேல்யூ தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் சூஸிங் திஸ் 8. இந்த 10ங்கிறது 100 டிகிரி செல்சியஸுக்கு. அப்போனா என்ன பண்ணோம், R - 10 which will be equal to அங்கே டெல்டா டீனா 400 மைனஸ் இது 100 டிகிரிக்கு உட்பட்டது -100ல் போடணும். ஸோ அது இல்லைங்கிறனால இனிஷியல் டெம்பரேச்சர் இங்கே R - 8 ஈக்குவல் டு 400 - 0 தட் இஸ் 400.
ஏன்னா நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கான காரணமே என்னென்னா இந்த பாயிண்ட்டோட இந்த ஃபார்மேஷன் மட்டும் புரியலைன்னா தெரியலன்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா இந்த சம்மை நீங்கள் எவ்வளோ தான் தலைகீழாக நின்று போட்டாலும் சம்முக்கு ஆன்சரே வராது. ஸோ 10 - 2 which is equal to 2 which is equal to 400 100 ரெண்டுத்துலேயும் 100 100 கட்டானா 1 r - 8 equal to 4 4 இங்கே போச்சுன்னா 8 2 × 4 which is equal to 8. This is multiplied by r dash minus 8. r dash will be இந்த 8 16ங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். ஒருவேளை இங்கே நான் r - 10 which is equal to 400 - 100 அப்படின்னு போட்டேன்னா ஸோ 2 divided by r - 10 which is equal to 1 divided by 100 கீழ் 300 கட் பண்ணால் 3 இந்த 3 2 6 which is equal to r - 10 into 1னா r - 10. இப்போ என்ன ஆன்சர் வருது? அதே 10 கூட்டல் 6 16 ரெண்டும் கரெக்ட் தானே? இப்போ நான் 6 - 8ன்னு போட்டேன்னா r dash - 8ன்னு போட்டால் இங்கே 400 - 0. அதுவே நான் 10 சூஸ் பண்ணேன்னா r dash - 10 equal to 400 - 100 that is equal to 300. இப்படி தான் நீங்கள் சம்மு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஈஸி ப்ராப்ளம். பட் அந்த கனெக்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் கன்சம்ஷன் ஆகலாம். இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், இதுக்கே எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? The next one, when the speed of the liquid is 0 everywhere, pressure difference at any 2 points depend upon P1 - P2 equal to rho GH. கரெக்ட் தான், பிகாஸ் ப்ரெஷர் equal to rho GHங்கிறது ஃபார்முலா கரெக்ட். In statement in venturi tube given 2GH is equal to V1 square minus V2 square. கிட்டத்தட்ட இதை கூட நம்ம கரெக்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா P which is equal to rho GH which is equal to 1/2 rho V square. ரோவும் கட் ஆகுது, இந்த 2 இங்கே போச்சுன்னா 2GH which is equal to V square. இது வரைக்கும் கரெக்ட். அதான் V equal to 2GHன்னு கூட வருமே ஸ்கொயர் ரூட் நம்ம ஃபார்முலா, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் 2GH which is equal to V1 square minus V2 square V2 square minus V1 square அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இஸ் V2 square minus V1 square. கரெக்டாக இங்கே என்ன போட்டிருக்கு? V1 square minus V2 square. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்க்டு ஃப்ரம் சாப்டர் நம்பர் 10 ஃப்ளூயிட்ஸ். சின்ன ஃபார்முலா தான், இதில் என்ன சார் பெருசாக வந்துட போகுதுன்னு கேட்கலாம். ஆஸ் பர் ஃபார்மெட்டு எக்ஸிட் மைனஸ் என்ட்ரி தானே, இங்கே என்ட்ரி மைனஸ் எக்ஸிட்னு இருக்குது, அதுதான் விஷயம். சரிங்களா? The electron is projected with a uniform velocity along the axis inside the current carrying long solenoid. Then the electron will continue to move with uniform velocity along the axis of the solenoid. Solenoid இருக்கு, that is solenoid. அவ்வளோதான். ஸோ இட் இஸ் அ பியூர் தியரட்டிக்கல் கொஸ்டின். நான் மற்றெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இங்கே லாங் solenoid வந்துருச்சுனாலே அங்கே யூனிஃபார்ம் தான் வெலாசிட்டி தான் வந்துடும். ஏன்னா ப்ரொஜெக்டட் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி தான் இன் கேஸ் ஆஃப் அ solenoid அப்படிங்கிறது நம்மளோட தியரட்டிக்கல் ஸ்டஃப். அடுத்தது செம்ம இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். தி வேல்யூ ஆஃப் நெட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்து 3 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதை நான் 1 2 3ன்னு சிம்பிளாக எடுத்துகிட்டு 1/15 1/10 1/5ன்னு எடுக்கும்போது எல்சிஎம்லாம் எடுத்தால் 30 2 3 6 11 ஃபீல் டிவைட் பை 15 தென் ஆர் ஈக்குவல் டு 30/11. சூப்பராக இருக்குது. அந்த ஆன்சர் கூட எனக்கு கிடச்சிருச்சு. அந்த ஆன்சர் ஆப்ஷன்லேயே இருக்குது. பட் தட் இஸ் ராங். வை? பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் டயோட்ஸ். டயோட்ஸில் போகுது அப்படிங்கும்போது இந்த 5 ohms இருக்கு இல்லையா, இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுது. அப்போ எனக்கு 15ம் 10ம் தான் பாசிபிள். அப்போ 1/15 + 1/10ன்னு போடும்போது 25/150 that is 1/6 1/r equal to 1/6. Then the value of r which is equal to directly 6 ohms. அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டயோடோட விஷயத்தை நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். சாப்டர் நம்பர் 18ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டயோடை மிஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய 30/11ங்கிற ஆன்சரும் இங்கே அவைலபிளாக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுங்கிறத அவங்க டயோட மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. இதோட ஃப்ளோ மூலமாக இது ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னு. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா திஸ் வேல்யூ ஆஃப் 5 ohms இஸ் நாட் நீடட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரியா? In an AC circuit, the instantaneous current is 0. When the instantaneous voltage is maximum, in this case, the source may be connected to instantaneous voltage Vm max இருக்கு. Im value is equal to 0 அப்படிங்கிற கண்டக்ஷனில் வருது அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ரெசிஸ்டர்ஸ்க்கு வேலை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ பியூர் இண்டக்டர் பியூர் கெப்பாசிட்டர் காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர், அந்த இடத்துல ரெசிஸ்டருக்கு வேலையே கிடையாது. ஸோ இட் இஸ் லைக் அ எல்சி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்சினா இண்டக்டர் கெப்பாசிட்டர், அதில் வரக்கூடிய ஒமேகா which is equal to 1/√LC அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம்.
தட் இஸ் டிபெண்ட் அப்பான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் வரக்கூடிய தியரட்டிக்கல் ஸ்டஃப். இதை கிளியராக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் நியூக்ளியர் ஃப்ளாக்மெண்ட். இவ்வளோ கொஸ்டின்ஸ் நமக்கு ரஷ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறதுல கொஞ்சம் ரிலாக்ஸான கொஸ்டின்னு பார்த்தா இதுதான். ஸோ நியூட்ரானுக்கும் யுரேனியம் ஐசோடோப்புக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்குறாங்க. நியூட்ரானும் பெர்லியமும் ரியாக்ட் ஆகும்போது டோட்டலாக எனக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்டில் 236 இருக்கணும், இங்கே 92 இருக்கணும். இதில் எதெல்லாம் ஆட் பண்ணும்போது 92 பாட்டமில் வந்துச்சு, இங்கே 82வா 92 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 92 வந்துருச்சு, மேலே டாப்பில் 36 வந்துருச்சு. எடுத்தோடனே நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு மற்றதையும் ஆட் பண்ணுறேன். இங்கே ஆட் பண்ணும்போது 92 கரெக்டாக வந்துச்சு. டாப்பில் மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பரில் இங்கே 92 வந்துச்சு, மாஸ் நம்பர் 255 வந்துச்சு. அப்போ நாட் பாசிபிள். லைக்வைஸ் இங்கே 56 கீழே வரும்போது 92 வந்துருச்சு, பட் டாப்பில் ஆட் பண்ணும்போது 237 கிடையாது. பாட்டமில் ஆட் பண்ணும்போது 84 அப்போவே முடிவு பண்ணிட்டோம், 94 அப்போவே இது கிடையாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ 92 236 எதில் கரெக்டாக ஆட் பண்ணால் வருதோ, ப்ளஸ்ஸு மைனஸ் கூட்டல் பெருக்கல் கழித்தல் இவ்வளோதான். இது பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 28. இந்த ஒட்டுமொத்த கொஸ்டின்லேயே நான் கொஞ்சம் நிம்மதியாக கண்முடிச்சு ரிலாக்ஸாக சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ்னால் இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன். அடுத்து திஸ் கொஸ்டின் இஸ் வெரி ப்ரிடாமினன்ட் கொஸ்டின் நான் சொல்லுவேன். A metal wire of uniform mass density having length and mass is bent to form a semicircular arc and a particle of mass is m is placed at the center of the arc. The gravitational force will be what? F equal to gmm/r squareங்கிறது தெரியும். செமிசர்க்கிளாக பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் மை டோட்டல் லென்த். இந்த டோட்டல் லென்த்துன்னு சொல்லும்போது த லென்த் இஸ் லைக் 2 × π × r அல்லவா. ஸோ செமிசர்க்கிள்னு சொல்லும்போது நான் 2πr டிவைடட் பை 2ன்னு போட்டு πr, தென் த வேல்யூ ஆஃப் r ஈக்குவல் டு இந்த பை இங்கே பாட்டமில் போச்சுன்னா l டிவைடட் பை பைன்னு மாறும். ஸோ இப்படிலாம் நான் என்ன பண்ணால் r/l அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது l²/π², மேலே போச்சுன்னா gm π²/l², இப்படியெல்லாம் சால்வ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் அந்த ஆன்சரும் நமக்கு 4வது ஆப்ஷனில் இருந்துச்சு. ஆனால் அது தப்பு. அது எப்படி சார் தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதே சரி நான் r டிவைடட் பை l டிவைடட் பை 2πன்னு எடுக்கிறேன். ஸோ l டிவைடட் பை 2πனா l² டிவைடட் பை 2πனா 4π². இந்த 4 மேலே போச்சுன்னா 4gm π² டிவைடட் பை l. அப்படி ஒரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ என்ன தான் சார் அதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ லைன். இதுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் l இருக்கும். அதற்கப்புறமா அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கு, த வேல்யூ ஆஃப் l விச் இஸ் ஈக்குவல் டு 2πr டிவைடட் பை 2ஆக மாறியிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், l இஸ் தேர் ஆஸ் வெல் அஸ் 2πr பை 2 இஸ் ஆல்சோ தேர். ஸோ இந்த l விச் இஸ் ஈக்குவல் டு l அது அப்படியே இருக்கட்டும். இந்த r விச் இஸ் ஈக்குவல் டு l/π. அப்போ என்ன செய்யணும், ஸோ த வேல்யூ ஆஃப் gmm டிவைடட் பை r² பதிலாக g × m டிவைடட் பை l × r. l அப்படியே இருக்கட்டும். r பேஸ்ட் ஆன் l, தட் இஸ் l டிவைடட் பை 2π. இது 2πr தானே. ஸோ டிவைடட் பை 2π, அந்த 2π போடும்போது 2π மேலே the l × l l². ஸோ gm × 2π, அதை 2gm π டிவைடட் பை l². தேர்ட் ஆப்ஷன். ஸோ இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே நமக்கு நிறைய டைம் ஆகுது. ஸோ இதில் நான் ரொம்ப டயரிங்காக ஃபீல் பண்ணது இந்த மாதிரியான விஷயங்களில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறையா டைம் கன்சூமிங் கொஸ்டின்ஸ் ஆல்சோ தேர், பட் சிம்பிள் கொஸ்டின் லைக் திஸ். சோப் பபுள்னு வந்தோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், டிவைடட் பை 2 அது ஞாபகம் வந்துருக்கணும் இல்லையா. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது த வேல்யூ ஆஃப் ப்ரெஷர் வுட் பி லைக் 2 times ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், அது நமக்கு ஞாபகம் வந்துருக்கணும். இஸ் ப்ளோன் டு a diameter ஆஃப் 7. அப்போ ரேடியஸு 3.5 centimeter. 36960 erg of work done is blowing it further. If the surface tension of the soap is 40 dyne per centimeter, the new radius is what? சென்டிமீட்டர்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த erg டைன் per centimeter இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கவே மாட்டோம். அதுவே நமக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்துச்சு, ரொம்ப ரஷ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ergங்கிறது நமக்கு FPSல வரும், டைனுங்கிறது MKS சிஸ்டத்தில் வரும். ஸோ ரெண்டுத்தையும் கலந்து கட்டுன ஒரு ஃபார்முலா, பரவாயில்ல, we will discuss. 36960 × 10⁻⁻5 ஜூல் என்பதே ஒரு எர்குக்கான விஷயம். இங்கே டைன்னு சொல்லும்போது 1 டைன் ஈக்குவல் டு 10⁻⁻5 நியூட்டன் அப்படிங்கிறது. சென்டிமீட்டரை விட்டுருங்க, ஏன்னா நம்ம கேட்டிருக்கிற ஆன்சர் சென்டிமீட்டர். அப்போ ஒர்க் டன் கிடச்சிருச்சு, சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது, ரேடியஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது வரக்கூடிய ரேடியஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், புது ரேடியஸ். அப்போ என்னென்னா
ஸோ ஒமேகா வாட் W ஈக்குவல் டு டிஎஸ் இன்ட்டு ஏரியா இன்ட்டு 2. இந்த 2 டைம்ஸுங்கிறது சோப்புக்கு மல்டிப்ளை ஆகும். ஏரியான்னு சொல்லும்போது 4πr². இங்கே ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்குது, இங்கே புது ஆர் இருக்குது. ரெண்டுத்தையும் டிஃபர் பண்ணும்போது எனக்கு வரக்கூட இந்த R2 தெரியணும். ஸோ ரெண்டுத்தையும் டிஃபர் பண்ணும்போது 4π காமனாக எடுத்திங்கன்னா 8πTS இன்ட்டு R1 மைனஸ் R2. R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36960 டிவைடட் பை 8π இன்ட்டு டிஎஸ். ஸோ தட் இஸ் லைக் 4 கட்டு. இதில் நீங்கள் கொடுத்தோம்னா 924 டிவைடட் பை 8π. இந்த பைங்கிறதுலேருந்து நான் கட் பண்ணலாமான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இங்கே 22/7 கொடுத்துருக்காங்களே, அப்போ 22 டிவைடட் பை 7 அழகாக போட்டோம்னா இங்கே 22ஆல் இதை கட் பண்ணால் 4, அதுக்கப்புறம் 4 4னா 8 2, இந்த 7 மேலே போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் ஈஸியாக இருந்துச்சு. 8 42 அப்படின்னு சால்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 5 40, 7 5 35. ஸோ R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R1 ஸ்கொயர். ஸோ R1 ஸ்கொயருங்கிறது 3.5, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10 கிட்ட வரும். அதை இங்கே கொண்டு வரும்போது 35 + 10 45, அதை ஸ்கொயர்லேருந்து வெளில எடுத்தால் 7 சென்டிமீட்டர். ரொம்ப டயரிங் தான், ரொம்ப லென்த்தி, நிறையா ஸ்டெப்ஸு. வேறு வழி இல்லை, இந்த ஸ்பீடுக்கு நம்ம சால்வ் பண்ணால் தான் இந்த கொஸ்டின்ஸு சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததாக ரிசல்டன்ட் பேஸில் ஒரு கொஸ்டின். ஸோ 2 forces F1 and F2 acting on a body. One force has a magnitude thrice that of other force and the resultant of the two forces is equal to the force of larger magnitude. The angle theta between is cos inverse of 1/n. The value of n which is equal to what? Seriously, given data எடுக்கிறதுக்குள்ளேயே அப்பான் ஆயிடுச்சு, போதும்னு ஆயிடுச்சு. ஸோ F1 ஈக்குவல் டு 3F2 அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் R which is equal to எது இதில் ஹையஸ்ட் அப்படின்னா F1 ஹையஸ்ட்டா F2 ஹையஸ்ட்டா? F1 ஈக்குவல் டு 3F2, அப்போ F2 ஈக்குவல் டு F1 டிவைடட் பை 3. அப்போ ஹையஸ்ட் ஈக்குவல் டு F1. தட் கேன் பி ஆல்சோ ரிட்டன் அஸ் 3F2. ரைட்டா? இவ்வளோ கொடுமையான கொஸ்டின் தான், பரவாயில்ல, சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ் தீட்டா. F1ங்கிறது 3F2, F2 இஸ் ஆல்ரெடி F2. இங்கே F1ங்கிற இடத்துக்கு நேராக 2 இன்ட்டு 3F2 இன்ட்டு F2 அப்படின்னு போட்டால் 6F2 ஸ்கொயர். காஸ் தீட்டா தான் ஆல்ரெடி நமக்கு என்னவாக இருக்குது 1/n. அதை போடும்போது இங்கே 3 1 4 4 6 10. ஸோ 3னா 9 + 1 10F2 ஸ்கொயர் ப்ளஸ் 6F2 ஸ்கொயர் பை n. அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணணும், இங்கேயும் ஒரு ஸ்கொயர் போட்டால் ஸ்கொயரும் ரூட்டும் கட்டு. 9F2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 10F2 ஸ்கொயர் ப்ளஸ் 6F2 ஸ்கொயர் பை n. இந்த வேல்யூ இங்கே போகுது. தட் பிகம்ஸ் மைனஸ் 9 மைனஸ் 10னா மைனஸ் F2. F2 ஸ்கொயர் F2 ஸ்கொயர் கேன்சல்ஸ். n which is equal to 1/n equal to 1/6, n equal to -6. கொடுமை என்னென்னா இதுக்கு செக்ஷன் பியில் வரக்கூடிய கொஸ்டின் ஆப்ஷனும் கிடையாது. மைனஸ்னால் மைனஸ் கரெக்டாக போடணும், ப்ளஸ்னா ப்ளஸ் கரெக்டாக டைப் பண்ணணும். அதை விட்டுட்டோம்னா ஆன்சர் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸாக இருக்குது. அடுத்ததாக கொஞ்சம் ரிலாக்ஸான கொஸ்டின். 2 wavelength λ1 λ2 used in YDS experiment. λ1 λ வேல்யூ கொடுத்துட்டாங்க. மினிமம் ஆர்டர் ஆஃப் ஃப்ரிஞ்ச் ப்ரொடியூஸ்ட் பை λ2 which overlap with the fringe produced by λ1 which is equal to n அப்படிங்கிறாங்க. அந்த வேல்யூ ஆஃப் என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின்னு பார்க்கும்போது ஈஸி தான், சால்வ் பண்ணும்போது இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டியை சொல்கிறேன். n1 λ1 ஈக்குவல் டு n2 λ2. இந்த λ1 இங்கே பாட்டமுக்கு இது λ2 போயிடுச்சு அப்படின்னா இந்த n1 இங்கே கீழே வந்துடும். ஸோ n2/n ஈக்குவல் டு λ1 பை λ2 450/650 கட் பண்ணுறோம். 5ஆம் வாய்ப்பாடு படி போட்டாலுமே 9/13. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் முடிச்சது. n1க்கு நேராக என்ன இருக்குது 13. 13 தானே நம்ம ஆன்சராக போடுவோம். அது கிடையாதான். இது என்னென்னா the 13 is multiplied with n2, this 9 is multiplied with n1. இந்த n1ஓட இன்டர்லேப் ஆகி ஓவர்லேப் ஆகி வருது இல்லையா, அந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தே ஆர் calculating that overlapping fringed by λ1 is n. இந்த λ1லேருந்து வரக்கூடிய அந்த வேல்யூவாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ the value of n is 9. இதில் தப்பி தவிர நீங்கள் 13 போட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினோட மார்க் கம்ப்ளீட்டாக போயிடுது. ரைட்டா? இத்தனைக்கும் ரொம்ப ஈஸி, 2 ஸ்டெப்பு தான் ஆன்சரு. ஆனால் அந்த ஆன்சர்லேயே அவங்க கேட்குற கொஸ்டின் நம்மளுக்கு எவ்வளோ ட்விஸ்ட்டை கொடுத்துருக்குங்கிறத யூ கேன் செக் இட் அவுட். ரைட்? அஃப்கோர்ஸ் தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் செஷன். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் மோஸ்ட்லி நமக்கு ஸ்டாண்டர்ட் லெவலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். சம் டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் ஆர் தேர், பட் நான் சால்வ் பண்ணலை. என்னோடய ஃபோக்கஸ் எப்போதுமே ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல் தான். முதல்ல அதில் ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கப்புறமா டஃப் லெவல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்டில், யூ கேன் ரெஃபர் இட் இல்லையா? அதனால் ஸோ ஃபஸ்ட் ப்ரிப்பேர் வித் ஈஸி அண்ட் ஸ்டாண்டர்ட், ஆஃப்டர் தட் டஃப் கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம். இந்த செஷனை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம்.
தி நெக்ஸ்ட் வீடியோ இஸ் அபவுட் தி சேம் செஷன் 4/4/2024 ஷிஃப்ட் நம்பர் 2க்கான கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி ஒரு வீடியோங்கிறது அப்லோட் பண்ணுவோங்கிறது உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் கீப் வாட்சிங். உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கிறது நீங்கள் உங்களுக்கு கூட வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எனி கிராஷ் கோர்ஸ் ஆர் எனி ரெகுலர் கோர்ஸ் எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் ஃபில் த என்கொயரி ஃபார்ம் என்று சொல்லி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.